ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எபிசோடில் வந்துட்டு நம்மளோட தம்பிக்காரன் வந்துட்டு அப்பான வீடியோவை பார்த்துட்டு உள்ளே உட்காந்துருப்பான். ஸோ வந்துட்டு வீரோ ஃப்ரெண்டுக்காரனும் வந்துட்டு கதவை உடைக்க பார்க்குறாங்க. உடைச்சிட்ருக்காங்க. இவன் வந்துட்டு எதுவுமே அது கண்டுக்காமல் அவன் பாட்டுன்னு இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே போய் உடச்சி உள்ளே வந்துடுறான். வந்தோடனே அவனுக்கு செம்ம ஷாக்கு. ஐயோ வந்துட்டான். டக்குன்னு லேப்டாப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணுறான். வீட்டுக்காரன் பிடிச்சி என்ன பண்ணிட்டு இருந்தேன், இவ்வளோ நேரமாக வந்துட்டு தட்டிகிட்டு இருக்கோம், பாட்டி எழுதிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது இல்லை நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை மாத்துறேன். உன்னை பற்றி எனக்கு தெரியும், நாங்களும் இந்த ஏஜெலாம் தாண்டி தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் பாட்டி வந்துட்டு செல்லமே தங்கமேன்னு சொல்லி கொஞ்சுறாங்க. அந்த செல்லமே தங்கமே என்னென்ன உள்ள பண்ணுதுன்னு பாவம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வீரையும் ஃப்ரெண்டுக்காரனே ஹக் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, அவனை ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே வந்துட்டு நம்ம பரி வரா. வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த அவனுக்கு புக்ஸு இந்தாங்க பாட்டி உங்களுக்கு மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு நம்மளோட ரோஹனை பார்க்குறா. ரோஹன் வந்துட்டு பார்க்குறான் நம்மளோட பரியை. பார்த்துட்டு வந்துட்டு ஏதோ யோசிக்கிறான். சரி நம்ம வந்துட்டு பரியை வந்துட்டு மாடலாக வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஹனுக்கு வாங்கினாலே அந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு அதை போய் எடுத்துகிட்டு போயிட்டு ரோஹன் ரூமில் போய் வச்சு பார்க்குறேன் எந்த இடம் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஹன் சொல்கிறான், இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு மாடல் தேவை, அது நீயா இருக்கியா, நீ நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவெல்லாம் போய் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நான்லாம் வந்துட்டு அவ்வளோலாம் அழகாக இருக்க மாட்டேன், எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஷையாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது யார் சொன்னா நீ அழகா இல்லைன்னு, நீ அவ்வளோ அழகாக இருக்க இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நம்மளோட பரியும் அப்படி இம்ப்ரெஸ் ஆகி அவளை பார்க்க அதுக்கப்புறம் வந்துட்டு நீ என்னோட மாடலாக இருப்பியா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் காதல் மயக்கத்தில் சொல்ல அப்படியே நம்ம பரி வந்துட்டு ரோஹனுக்கு ஒரு ஐ கான்டாக்ட் கொடுக்குறான். அவனும் வந்துட்டு பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே ரெண்டு பேரும் தள்ளி போயிடுறான். இங்கே வந்துட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரன் படுத்துட்டு இருக்கும் போது அந்த சீன் போகிற பாட்டி வந்துட்டு எந்திரிப்பான்னு சொல்லி எழுப்பி விடுறாங்க. எழுப்பி விட்டு என்ன இப்போ உங்களுக்கு காலங்காத்தால இப்படி வந்துட்டு எழுப்பி விட்றீங்களேன்னு சொல்லிட்டு அவன் கத்த, இல்லைப்பா இந்த மாதிரி வந்துட்டு நான் மிஸ்டேக் வந்துட்டு அவன் வாங்கியிருக்கேன் கிஃப்டா அவன் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா அவன் நெக்லஸ் செம்மையாக இருக்குது பார்க்கவே, அதுதான் வந்து வாங்கியிருக்காங்க கிஃப்டா. அதை வந்துட்டு இந்த மாதிரி உன்னை விட வந்துட்டு மிஸ்டேயும் பரியும் தான் ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே இல்லை நானும் தான் பாசமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்குது. யாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் போய் பார்க்க போகிறான். அப்படியே வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரன் ஷாக் ஆகிட்டான். பார்த்தா ஒரு பொண்ணு தான் வந்திருக்கா. வந்துட்டு அப்படியே ஒன்று ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போனால் பாட்டி நம்ம சீன் போகிற பாட்டியும் ஷாக் ஆகிடுறாங்க. இவளா எதுக்கு நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல வந்துட்டு ரொம்ப இதுவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ என்ன வருஷத்துக்கு டெய்லியும் வந்துட்டு ஸ்கூல் மாற்றிக்கிட்டே இருப்பியா, இதான் வேலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் என்ன பண்ணுறது எனக்கு பிடிக்கல நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவன் வந்து பாட்டிக்கு வந்துட்டு செம்ம காண்டாகுது. ஐயோ இப்போ நான் எந்த ஸ்கூலில் போய் அட்மிஷனை கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா வந்துட்டு நம்ம பாட்டி வந்து காஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க. ராதிகா பாட்டி அதை பார்த்துட்டு மிஸ் யாருக்கு பாட்டி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி வந்துட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்மளோட வந்துட்டு பரிதான் வந்துட்டு மாடலு ரோஹனுக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, ஏன்னா பரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கா அப்படின்னு மிஸ்கிட்ட சொல்லும் போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் வந்துட்டு நீயே போய் கொடு அப்படின்னு சொன்னோடனே இவளும் போய் கொடுக்குறா. அங்கே பார்த்தா ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு. நம்மளோட பரியும் ஒயிட் ட்ரெஸ்ல அவ்வளோ அழகாக க்யூட்டாக ரெடியாக இருக்கா. நம்மளோட ரோஹனும் வந்துட்டு கையை பிடிச்சி உட்கார வைக்கிறான். உட்கார வச்சு ஹேர்லாம் கரெக்ட் பண்ணி அவளை வந்துட்டு ஃப்ளவர்ஸ்னால் வந்துட்டு கையில் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு நம்ம பரிக்கிட்ட வந்துட்டு கொடுக்குறான். அதை பார்த்து பரிக்கு ஒரே ஷை இருந்தாலும் வந்துட்டு தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. பரியும் அழகாக ஃபோட்டோவுக்கு வந்துட்டு போஸ் தரா. அப்படியே வந்துட்டு ஹேர்லாம் வந்துட்டு ஒதுக்கி விடுறது, ட்ரெஸ் கரெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்துட்டு ரோஹன் பண்ணிட்டு இருக்கான். நம்மளோட மிஸ்டேயும் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இருந்தாலும் மிஸ்டேக் வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா வந்துட்டு வெளியே வேணால் வந்துட்டு வீரை தான் கல்யாணம் பண்ண போகிறான்னு இருக்கும், ஆனால் வந்துட்டு மனசில் வந்துட்டு ரோஹனோட நினைப்பாகவே இருக்கும் இல்லையா, அதனால இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது மேலேருந்து காக்கா வந்துட்டு கக்கா போயிடுது நம்மளோட ரோஹன் மேலே.
மேலே பார்த்தா கண்ணில் வேற கக்கா போயிடுச்சு. இதை பார்த்து நம்மளோட வந்துட்டு பரி சரியான சிரிப்பு சிரிக்கிறா. சரி சரி தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லும்போது இவன் தண்ணிலாம் எடுத்து கொடுக்குறா. அவனும் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு கை வந்துட்டு கழுவுறதுக்கு தண்ணி ஊற்ற சொல்கிறான். இவன் வந்துட்டு ஃபுல்லாக எடுத்து நம்ம ரோஹன் மேலேயே ஊற்றிடுறா. ரோஹன் டக்குன்னு பரியோட கையை பிடிச்சி அவன்கிட்ட கொண்டு வந்து அவன் தலைமுடியில் இருக்கிற தண்ணியை வந்துட்டு அப்படியே தெளித்து விடுறான். அவளும் வந்துட்டு வேணாம் வேணான்னு சொல்கிறான். இந்த சீன் பார்க்கவே செம க்யூட்டாக இருக்குது. எல்லாம் நம்ம மிஸ்தி பார்த்துட்டு டக்குன்னு வந்துட்டு எல்லாம் வச்சுட்டு அவளும் வந்துட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் வந்துட்டு நீ ஏன் இப்படி பண்ண, எங்கள் பாரு மேக்கப் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நீயும் ஏன் இப்படி தண்ணி மேலே ஊற்றி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்மளோட பறையும் டக்குன்னு வந்துட்டு நம்ம ரோஹன் ஷர்ட்டில் வந்துட்டு ஃபேஸில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துட்டு துடைக்கிறா. அப்படியே வந்துட்டு 2 பேருக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அப்படின்னு 2 பேரும் விலகிடுறாங்க. அப்போ தான் வந்துட்டு ரோஹன் நோட் பண்ணுறேன், இந்த மாதிரி காஃபி இதெல்லாம் இருக்குது, யார் வச்சுருப்பா அப்படின்னு கேட்கும்போது யார் வச்சுருப்பா, மிஸ்டி தான் வச்சுருப்பா அப்படின்னு சொல்லும்போது மிஸ்டியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் பரி கேட்குறேன், உனக்கும் மிஸ்டிக்கும் என்ன ப்ராப்ளம், ஏன் 2 பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்களா, ஏதாச்சும் முன்னாடிலேருந்து ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் இல்லையே, நாங்கள் நார்மலாக தான் பேசுகிறோம், சும்மா அந்த மாதிரி சண்டை போட்டுப்போம், பட் வந்துட்டு இப்போ நாங்கள் நார்மலாக தான்ப்பா இருக்கோம், நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறான். ஏன் ஆமாம் பேசிட்டு தான் இருக்கோம், ஏன் அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் ஒன்றும் இல்லை, ஏன்னா ஆமாம் மிஸ்ட்ரி கூட வந்துட்டு அப்படின்னு சொல்ல வரேன், ஏன்னா வந்துட்டு அப்போ வந்துட்டு சொல்லியிருப்பாள்ல நம்ம மிஸ்ட்ரி இந்த மாதிரி வந்துட்டு ரோஹனுக்கு இது வாங்கணும் அம்மாவுக்கு அப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு மாற்றி சொல்லியிருப்பா, அதை வந்துட்டு சொல்ல வராமல் அப்படியே வந்துட்டு மறைச்சிடுறா. என்னன்னு கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பையன் வந்துட்டு அப்படியே வெளியே போகிறா. இங்கே வந்துட்டு நம்மளோட ராதிகா பாட்டி கூட வந்துட்டு அந்த சைன் போடுற பாட்டி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணு இங்கே வந்துருச்சு, அவங்க அப்பா மட்டும் நான் என்ன சொல்லுவேன், எத்தனை டைமில் வந்துட்டு நான் டிசி வாங்கிட்டு எங்கே போய் நான் அட்மிஷனை போடுவேன் அப்படின்னு சொல்லும்போது சரி சரி நீ கவலைப்படாத, நான் மிஸ்டிட்ட போய் சொல்கிறேன், அவள் தான் ப்ராப்பராக இருந்தாலும் ஸ்கூலில் கண்டிப்பாக வந்துட்டு அவங்க பிரின்சிபல்கிட்ட சொல்லி அவள் வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லும்போது ப்ளீஸ் ப்ளீஸ் அது மட்டும் பண்ணி ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரி நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மிஸ்டே தான் காட்டுறாங்க. அவள் வந்துட்டு ரொம்ப மைண்ட் அப்செட்டோட ரூமுக்கு இருக்கா. ரூமுக்குள்ள வந்து ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஏதோ எடுக்கிற எல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு இருக்கா. அப்படியே அறியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. எல்லாம் வந்துட்டு அங்கே நடந்ததே யோசிச்சுட்டு ஏதோ அவளுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பரியும் வரா. வந்துட்டு நீ தான் வந்து வச்சியா மிஸ்டே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் தான் வச்சேன், ஏன் நீ எதுவுமே சொல்லவே இல்லை, நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்க அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது நீ ஓகேவா, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க கேட்டால் இல்லை இல்லை நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறா. இல்லை இந்த மாதிரி வந்துட்டு நான் ரோஹன்கிட்ட கேட்டேன் உங்களுக்குள்ள ஏதாச்சும் முன்னாலேருந்து சண்டையா அப்படின்னு, அவனும் இல்லை அப்படிலாம் நாங்கள் பேசிட்டு தானே இருக்கோம் நல்லா தானே பேசுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்கிறேன் இந்த மாதிரி வந்துட்டு நான் எப்போவுமே வீரை தான் நினைக்கணும், வீரை பற்றி தான் யோசிக்கணும், ஏன்னா அவன் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எதுக்கு வந்துட்டு எனக்கு ரோஹன் நினைப்பாகவே இருக்குது, அவனோட திங்கிங்காகவே எனக்கு போகுது, ஏன்னா எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது வந்துட்டு நம்ம பரி சொல்கிறா நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத வீடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வந்துட்டு நேற்று நடந்தது நீ வந்துட்டு நினச்சிட்டு இருந்தப்ப அதான் வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி திங்கிங் போகுது, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது சரி சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்துட்டு ராதிகா பாட்டி கூப்பிடுறாங்க 2 பேரையும். அவளோட பரியும் போய் கேட்குறா என்ன பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை இந்த மாதிரி வந்துட்டு அட்மிஷன் போடணும், ஸோ வந்துட்டு உங்கள் ஸ்கூலில் நீ பேசுகிறியா அப்படின்னு கேட்கும்போது ஐயோ என் ஸ்கூல்லையா, நான் தான் பர்ஃபெக்டாகவே இல்லை, என்னன்னா கழுவி ஊற்றுவாங்கப்பா, என்னாலாம் முடியாது, நீங்கள் தான் மிஸ்டேட்டை கேளுங்க, அவன் தான் பர்ஃபெக்டாக இருந்தால் ஸ்கூலில் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு மிஸ்டேட்டை கூப்பிட்றாங்க. அவளும் வரா. வந்துட்டு என்ன பாட்டி அப்படின்னு கேட்டு இந்த மாதிரி அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளோட மிஸ்டே யாருக்கு பாட்டி அப்படின்னு கேட்கும்போது தனின்னு சொல்கிறான். ஏன்னா அவள் திரும்ப வந்துட்டு என் ஸ்கூலில் நின்றுட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஷாக் ஆகி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீ தாம்மா பேசணும், சீன் போடுற பாட்டி ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பாட்டி சொல்கிறாங்க. சரி நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாருங்க சொல்லிட்டு கிளம்புறா. வெளியே போய்ட்டு பார்த்தா கேப் புக் பண்ணது கேன்சல் ஆயிடுச்சு போல். ஸோ வந்துட்டு கேபும் வராமல் அப்படியே வெயிலில் நின்றுட்டுருக்கா. நம்ம ரோஹன் வந்துட்டு மிஸ்டே முன்னாடி தான் காரை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறான். நம்மளோட ரோஹன் வந்துட்டு ட்ராப் பண்ணுவானா இல்லை நம்ம மிஸ்டேயே வந்துட்டு கேட்பால இந்த மாதிரி ட்ராப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் நெக்ஸ்ட் பார்க்க தான் பார்க்கணும். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.